அம்மா அம்மா தம்பி வந்தாச்சு. அப்படியா? ஆர்த்தி கொண்டு வரேன். ரகு நல்லா இருக்கியாப்பா? நீ எப்படிமா இருக்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? ரகு பெட்டி படுக்கை எல்லாம் உள்ள எடுத்துட்டு வா. இதெல்லாம் நீங்க ஏன் சுமக்குறீங்க? யாரோட பெட்டியம்மா தூக்குறேன்? தம்பி தானே. இதான் நான் தூக்காம யாரு தூக்குவா? அவனையே நான் தூக்கி வளர்த்திருக்கேன். அவனோட பெட்டியை தூக்குறதா கஷ்டம்? ஏமா எங்க இவனு என்ன தூக்க சொல்லிடுவானு எல்லாத்தையும் நீயே தூக்கிட்டு வந்துட்டியா? புத்திசாலி பொண்ணுமா போ. ஏன்பா நானும் தான் அவனை தூக்கி வளர்த்தேன். ஆனா இப்ப தூக்கினா அது சுமையா தாண்டா இருக்கும். காமி வீட்டுல யாருமே இல்லையா? இருக்காங்க பார்வதி அம்மா. பார்வதி அது தேவதாசோட சோகமா இருக்கும். நாட்டாமே இல்ல. அவங்க கல்யாண விஷயமா பேச வெளியில போயிருக்காங்க. கல்யாணமா? யாராருக்கோ கல்யாணம் நடக்குது, உனக்கு இன்னும் நடக்கலையே? ஆமா கழுத்து காலி தானே, தாலி இல்லையே? தாயத்துங்க என்ன யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நானே வீட்டு வேலை செய்றேன் வயித்த கழுவிக்க. இந்த வகுத்த கழுவுறதுக்கு 4 வீடு வேலை செஞ்சாலும் பத்தாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்களா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அம்பலகாரருக்கு நீ மச்சினி. இந்த கை இந்த துணியை தூக்காது, இந்த வேட்டியை தான் தூக்கும். துவைக்கிறதுக்கு இஸ்திரி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அம்பலகாரர் பீரோ சாவி பூரா உன் இடுப்புல தான் தூங்கும். இந்த ஜாக்கெட்டையும் பாவாடையும் அவுத்து போட்டுட்டு பட்டு புடவைய கட்டிக்க. நான் இல்லாத போது இந்த வீட்டுக்குள்ள நீ வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் காமெடி கிட்ட பேசக்கூடாது. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. இவளுக்கெல்லாம் கல்யாணமா? ஆமா உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனது அவள சொன்னா? பொண்ணுக்கு ஏன் நான் மாப்பிள்ளை பார்க்கணும்? அதான் இந்த வீட்லயே தண்ணி ஊத்தி வளர்க்கிறியா? மாப்பிள்ளை என்ன சரியா செடியா கொடியா முடியாங்கிறத பொறுத்து இருந்து பார். ஏன் பாய் உங்க வழக்கத்துல வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லையே, எதுக்கா பணம் கேக்குறீங்க? நான் வரதட்சணையா பணம் கேட்கல. என் பையனுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். அந்த 10,000 நீங்க கடனா கொடுத்தா மாசம் மாசம் என் பையன் சம்பளத்துல திருப்பி கொடுத்துறேன். வேண்டாம், பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். யா காதர் பாயா? ஆமாங்க. இருங்க பாய், இத நானே கீழே. என்ன பாய் ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையா, எனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. என் பொண்ணுக்கு நிக்கா பண்ணணும். அந்த கல்யாணத்தை முடிக்கிறதுனா ஒரு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதை இந்த ஊர்ல வேற யாருகிட்டையும் நான் கேட்க முடியாது. நீங்க தான் கொடுத்து உதவணும். நான் எப்படியாவது உழைச்சு அந்த கடனை உங்களுக்கு அடைச்சிருவேன். காதர்பாய், என் மனசை திறந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லணும். இது வரைக்கும் வேற யாருகிட்டையும் நான் அதை சொன்னதில்லை. அதாவது என் நிலத்தை அடமான வச்சு 50,000 ரூபாய் கடன் வாங்கித்தான் என் பசங்க கல்யாணத்தை நான் நடத்தினேன். ஐயா, இப்ப திடீர்னு 10,000 ரூபாய் பணம் கேட்டா ரொக்கத்துக்கு நான் எங்க போவேன்? அம்மா, ஐயா நீங்க செய்ய சொன்ன 2 வைர நெக்லஸ் இந்தாங்க. மீனாட்சி, மீனாட்சி இந்தா, இதை கொண்டு போய் உன் கையாலேயே உன் மருமகளுக்கு போடு போ. ஆண்டவனே என்ன மன்னிச்சிரு.
ஐயா நீங்களா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ராஜா, என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. இந்த நகை இல்லைன்னா என் மக கல்யாணமே நின்றுடுப்பா. என் மக கல்யாணத்தை நினைச்சேன், இந்த திருட்டே எனக்கு பெருசா தெரியலப்பா. காலையில அப்பா கிட்ட 10,000 ரூபாய் கல்யாணத்துக்கு பணம் கேட்டேன். இப்ப வசதி இல்லைன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ஆசாரி வைர நகையை கொண்டாந்து கொடுத்தார். அத பார்த்தேன், என் மகளை நினைச்சேன், என் மனச மாத்திக்கிட்டேன்ப்பா, என் மனச மாத்திக்கிட்டேன். உங்களுக்கு 10,000 ரூபாய் தானே தேவை? நான் தரேன். தம்பி, அப்பா எனக்கு மாசம் மாசம் கொடுத்த சம்பளத்துல சேர்த்து வச்சிருக்கேன். இருங்க வரேன். இந்தாங்க. இத பத்தி தப்பித்தவர் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்னங்க, இத்தனை நாடு நம்மோடு வளர்ந்த நம்ம மகனை விடா நேத்திக்கு வந்தா மருமகளோட பேச்சு உங்களுக்கு பெருசா போயிடுச்சா? அம்மா, நாங்களே அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எடுக்கலன்னு அவனை சொல்ல சொல்லுங்க. அண்ணே, எடுக்கலன்னு சொல்லுண்ணே. அண்ணே சொல்லுப்பா, எடுக்கலன்னு சொல்லுப்பா. ஏன் மௌனமா இருக்கு? அவன் எப்படிமா எடுக்கலன்னு சொல்லுவான்? அவனுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னங்க, நீங்களும் ஒண்ணும் கேட்காம அவனும் அதை மறக்காம நீங்க 2 பேரும் இப்படி மௌனமா இருந்தா என்னங்க அர்த்தம்? இது என்ன கேள்வி? அன்னைக்கு சின்ன தப்பு பண்ண போது அப்பா என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை தான் இதுக்கும், தெரியும்ல? உங்களுக்கு அதுதானையா வேணும்? முடிவை நீங்களே எடுத்தப்புறம் அவன் புத்திசாலி. இனிமே என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். போயிட்டு வரப்பா. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மரம்தான். சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா, சமுதாயம் என்ன போடா, வீடு வாசல் என்ன போடா. அட சுழறுற உலகத்தில் சுத்தி வரும் உறவுகள் பந்தம் என்ன போடா. தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மரம்தான். தந்தையானாலும் காரமாக இருந்தாலும் தலைவலியே உனக்கு வந்தால் வாங்கிக் கொள்ள முடியுமா?
தனையனாக ஆனாலும் தங்கையாக இருந்தாலும் உனது நெஞ்சின் துயரமதை மாற்றிக்கொள்ள முடியுமா? அட மண்ணை கிளந்து போடு, மண்ணு உன்னை தாங்கும் பாரு, அதை போல நீயும் மாறு, துன்பம் தாங்கி தாங்கி பாரு. எது வந்தால் என்ன வந்து போனால் என்ன, இங்கு மாறாது மாறாது வானம்தான். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனிதான், கூட்டத்தில் இருந்தாலும் மனுஷ எவனும் தனி மரம்தான்.